எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாரிஸ் சிட்டியில் இல்லை, இங்கே வந்து ஸ்டாக்ஹோம் வந்திருக்கா. ஃப்ரெண்டு ஒன்றுலாம் இன்வைட் பண்ணியிருந்தாரு. சரி இந்த வெக்கேஷன் நம்ம எங்கடா போகலான்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கிறப்போ டிக்கெட் செம்ம சீப்பாக போட்டிருந்தாங்க. ஸோ வந்து இதுதான் சான்ஸ் சொல்லிட்டு பட்டன் கிளம்பி நேற்று லேட் நைட் தான் வந்தது இங்கே. அதனால வீடியோஸ்லாம் எடுக்க முடியல. மார்னிங் தூங்கி எழுந்துச்சி ஃப்ரெஷ் அப் பண்ணிவிட்டு இப்போ வந்து நாங்கள் வந்து ஷாப்பிங் போக போகிறோம். ஸோ அடுத்து நீங்கள் வந்து என் சேனலில் பார்க்க போகிற ஃபியூ வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ஸ்டாக்ஹோமில் எடுத்த வீடியோஸ் தான் வரும். ஸோ மோர் டு கம். அண்ட் ஆல்சோ வந்து இங்கே வந்து நான் வந்து இப்போதைக்கு 1 way டிக்கெட் தான் போட்டு வந்திருக்கேன். வந்து திரும்ப ரிட்டன் டிக்கெட் எப்போன்னு தெரியல. மேபி 3 days இருக்கலாம், அப் டு மேக்ஸிமம் அப் டு 1 week, அதாவது நியூ இயர் வரைக்கும் இருப்பேன் நான் மோஸ்ட்டாக. ஸோ ஸ்டே டியூன். அண்ட் வந்து இப்போ நான் இருக்கிறது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாக்ஹோம் சிட்டி சென்டர்லேருந்து அந்த இங்கே வந்து மெட்ரோ வந்து டிபானேன்னு சொல்கிறாங்க. ஸோ டிபானே 14லேருந்து ஒரு 20 minutes வந்துட்டு ஒரு அதாவது நடந்து வரதுக்கு சேர்த்து டோட்டலாக 20 minutes ஆகுது. அண்ட் வந்து இது வந்து ஒரு பக்கா ரெசிடென்ஸ் ஏரியா. இங்கே வந்து டூரிஸ்ட்லாம் அவ்வளோ யாரும் பார்க்க முடியாது. ஏன்னா அதான் சொன்னல 20 minutes தள்ளி இருக்க ட்ரெயின் எடுத்து வர மாதிரி இருக்கிறதுனால இங்கே டூரிஸ்ட்லாம் ரொம்ப கம்மி. பக்கா ரெசிடென்ஸ் ஏரியா. ஸோ இப்போ நம்ம வந்து ஐக்கியா போகிறோம். ஸோ வீட்டுக்கு வெளில வந்தோடனே ஒரு பெரிய பார்க் மாதிரி இருந்தது. இது வந்து நான் விசாரித்தேன். சம்மர் டைமில் வேறு லெவலில் இருக்கும்னாங்க. ஃபால் சீசன் முடிஞ்சு வின்டர் வந்தனால இந்த இலையெல்லாம் கொட்டிடுச்சு. பட் அந்த சம்மர் டைமில் இங்கே வந்து அப்படியே நிறைய கடையெல்லாம் போட்டு ஐஸ்கிரீம்ஸ்லாம் வைப்பாங்க. அண்ட் நாங்கள் தான் ஒரு குட்டி சூப்பர் மார்க்கெட் கூப்பன் சொல்லிட்டு ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது. அங்கே தான் வந்து அவசரத்துக்கு வந்து எதாவது வாங்கிக்கலாம். இந்தாண்ட பக்கம் ஒரு 10 minutes வந்தீங்கன்னா இன்னொரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது. சரி இப்போ நம்ம வந்து ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு போவோம். ஐ திங்க் வழி மாதிரி வந்துட்டேன்னு நினைக்கிறேன். அந்தாண்ட பக்கம் போனோம். பட் இட்ஸ் ஓகே. இந்த பக்கம் போனாலும் மெட்ரோ வரும்னு ஒரு நம்பிக்கை. பார்ப்போம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேபாளி கடை இருக்குது. காத்மண்டுன்னு போட்டிருக்கு. நம்ம அப்புறமா உள்ளே போய் பார்ப்போம் இந்தியன் ப்ராடக்ட்ஸ்லாம் கிடைக்குதான்னு சொல்லிட்டு. ஸோ ஆக்சுவலாக வந்து இப்போ குளிர் வந்து பரவாயில்ல, ஓரளவு 5 degree இருக்குது. ப்ளஸ் வெயில் வேறு அடிக்குது. அதனால் வந்து பெருசாக ஒன்றும் தெரியல. அண்ட் வந்து இன்னும் 2 நாள், அதாவது கிறிஸ்மஸ் ஈவ் அன்றைக்கி வந்து ஸ்னோ பெய்ய போகுது. கிட்டத்தட்ட -10 degree வரைக்கும் போகுது. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் ஸ்னோ வந்து நம்ம சேனலில் என்கவுண்டர் பண்ண போகிறோம். ஃபைனலாக வந்து நம்ம வந்து இந்த மெட்ரோ ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. அதை போட்டிருக்கு பாருங்கள், டிபானேன்னு சொல்கிறாங்க. இதுதான் இந்த ஸ்டாப்போட நேமு. இங்கே பக்கத்துலேயே இந்த கூப் சூப்பர் மார்க்கெட் இருக்குது. நம்ம எப்படி லிட்டில்லாம் இருக்குமோ இந்த ஊரில் வந்து கூப்புன்னு சொல்லிட்டு தான் நிறைய இருக்குது. ஸோ உள்ளே போகலாம். ஸோ இதுதான் வந்து மெட்ரோட என்ட்ரன்ஸு. ஸோ டிக்கெட் இருந்தால் தான் உள்ளே போக முடியும். அண்ட் நம்ம ட்ரெயின் வந்து இது இந்த இடம் தான் போகணும். 2 minutes இருக்குது. அண்ட் டிக்கெட்ஸ்க்காக வெயிட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா 4 minutes தான் இருக்குது. அண்டு மெட்ரோ ஸ்டேஷன் அப்படியே காலியாக இருக்குது. ஸோ நம்ம தான் வந்து சோலோவாக நிற்கிறோம். அண்ட் வந்து இந்த மெட்ரோ எடுத்துகிட்டு அங்கே போய் ஒரு பஸ் எடுத்துகிட்டா நம்ம வந்து அதுக்கப்புறம் டேரெக்டாக வந்து ஐக்கியா போயிடலாம். அப்புறம் வந்து டிக்கெட் பார்த்திங்கன்னா வந்து நான் பாஸ் எடுக்கல. இந்த 1 way டிக்கெட் எடுத்திருக்கேன். 1 way டிக்கெட்டோட ப்ரைஸ் வந்து 38 crone. அண்ட் வந்து இந்த ஊரில் வந்து கரன்சியோட க்ரோனே தான் யூஸ் பண்ணுறாங்க கரன்சியாக. அண்ட் வந்து அது கிட்டத்தட்ட 38னா வந்து 3.8 euros கிட்டத்தட்ட ஒரு 0 குறைச்சிக்கிற மாதிரி வரும். ஸோ இந்த டிக்கெட்டோட ப்ரைஸ் வந்து 3.8 euros. இது சிங்கிள் ஜர்னி 75 minutes வேலிடு. 75 minutes நம்ம எத்தனை டிரான்ஸ்போர்ட் வேணால் எடுக்கலாம். பஸ்ஸு, ட்ராமு, ட்ரெயின் எது வேணாலும் எடுக்கலாம். ஸோ வந்து ஐ திங்க் நெக்ஸ்ட் ஸ்டாப் நேம் சொல்லுதுன்னு நினைக்கிறேன். ஸ்வீடிஷ் பாஸில் நம்ம ஒன்றும் புரியல. ஸோ எனிவே உங்களுக்கு யாராவது ஸ்வீடிஷ் பாஸை புரிஞ்சதுன்னா அது என்னன்னு சொல்லுங்கள். ஸோ ஆக்சுவலாக வந்து டிபானே உள்ள ஏரியாச்சு, அதாவது மெட்ரோ தான் இங்கே டிபானேன்னு சொல்கிறாங்க, TBANE. ஸோ வந்து மெட்ரோ கண்டிஷன்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. அப்படியே ஸ்மூத்னஸ்லாம் பயங்கரமாக இருக்குது. அந்த நாய்ஸு உள்ள இன்சுலேஷன் இருக்குல்ல, ஸோ அந்த மெட்ரோவில் போகிற நாய்ஸுமே இல்லை. அப்படியே வந்து வேறு லெவலில் இருக்குது. கண்டிஷன் புதுசுன்னு நினைக்கிறேன். பாருங்கள், இந்த சீட்லாம் பயங்கரமாக இருக்குது. நம்ம இறங்கியிருக்கிற ஸ்டாப் பேர் வந்து ஃப்ரான்ஜன் சொல்லிட்டு சம்திங் ஒரு ஸ்டாப் இறங்கியிருக்கோம். இதுதான் வந்து அந்த டிபானே 14ஓட டெர்மினல். அது வந்து இப்போ நான் ஏறின ஸ்டாப்லேருந்து ஒரு 4 ஸ்டாப்பில் வந்து இறங்கியாச்சு. அண்ட் இப்போ வந்து நம்ம வந்து ஒரு பஸ் எடுத்தால் ஒரு 15 minutes போனால் வந்து IKEA போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம பஸ் தான் எடுக்க போகிறோம். ஸோ பஸ்ஸுக்கு அந்த வழியாக தான் போக சொல்லியிருக்காங்க. ஸோ
இதுதான் வந்து இந்த பஸ் ஸ்டாப்பு. இங்கே மேலே வந்து டைமர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு 173 பஸ்ஸு ஸ்கார் ஹோல்மேன் சொல்லிட்டு 5 மினிட்ஸ் கொடுத்துருக்கு. இந்த பஸ் தான் நம்ம எடுக்கணும். அண்ட் வந்து அங்கே போர்ட்லேயே போட்டிருக்கு வியா இக்கியான்னு சொல்லிட்டு. ஸோ வந்து எத்தனை ஸ்டாப்லாம் தெரில, பஸ் யாரா தான் தெரியும், மேபி நெக்ஸ்ட் ஸ்டாப்பாக கூட இருக்கலாம். ஆனால் 15 மினிட்ஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இங்கே வெயிட் பண்ணுவோம். ஸோ இதுதான் இந்த ஒரு பஸ்ஸு 173. இந்த பஸ் தான் நம்ம எடுக்க போகிறோம். பட் வந்து இது அப்படிங்கிறது வருது, நம்ம இந்த டிரெக்ஷன் எடுக்க போகிறோம். ஸோ அந்த பஸ் தான் ஐக்கியாவுக்கு போவோம். ஆக்சுவலாக வந்து இக்கியா வந்தாச்சு, பின்னாடி தான் இருக்குது. அண்ட் வந்து பஸ்ஸில் வந்து கூட்டமாகவே இருந்தது. ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கே ஸ்வீடிஷோட ரெசிடென்ட்ஸ், டூரிஸ்ட்லாம் யாருமே கிடையாது. ஃபுல் கூட்டமாக வந்து இந்த ஊர் மக்களோட தான், அதாவது ரெசிடென்ட்ஸோட டிஃப்ரெண்ட்டாக தான் வந்தோம் பஸ்ஸில். அண்ட் வந்து ஐக்கியா இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து பிரம்மாண்டமாக இருக்குது. செம பெரிய ஐக்கியா, அவ்வளோ பெரிய கார் பார்க்கிங்கு. அண்ட் வேறு ஹவுஸும் பின்னாடி பார்த்திங்கன்னா அவ்வளோ பெருசு இருக்குது. ஃப்ரான்ஸில் ஐக்கியா இருக்குது, பட் வந்து அதெல்லாம் சின்னதாக தான் இருக்கும். அதாவது அங்கே இருந்தப்போ அது நான் பெருசுன்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் இந்த ஐக்கியா பார்க்குறப்ப வேறு லெவலில் இருக்குது. ஸோ நம்ம வந்து அதாவது முக்கால்வாசி கூட்டம் எல்லாமே வந்து பஸ்ஸில் இறங்கி இங்கே தான் போகிறாங்க. ஸோ நம்மளும் உள்ளே போவோம். அண்ட் உள்ளே வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரியல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் காட்ட பார்க்குறேன். ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து இக்கியோட பார்க்கிங் தான். இது இல்லாமல் மேலே வேறு ஒரு 2 லேயர் இருக்குது. ஸோ இதுதான் என்ட்ரன்ஸ்னு நினைக்கிறேன். என்னடா வந்து காலைல போன மாதிரி இருந்தது, இப்போ வந்து திடீர்னு இருட்டிச்சுன்னு பண்ணிக்கிங்களா? ஆக்சுவலாக வந்து நான் வந்து வீட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ண டைம் வந்து பார்த்திங்கன்னா வந்து 12. அண்ட் நீங்கள் வந்து அப்படியே ஒரு 3-3.5 மணி நேரம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட. ஸோ இங்கே வந்து 3-3.5 மணி நேரம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட. அண்ட் வந்து இங்கே 3:30 மணிக்கு தான் இப்போ வெளில அந்த பேக் சைடு வந்தோம். டைம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து 3:40 தான் ஆகுது. அண்ட் வந்து இங்கே அதுக்குள்ளே இருட்டிடுச்சு. ஏன்னா வந்து இது வந்து இந்த நார்த் மோஸ்ட் பார்ட்டில் இருக்குல்ல யூரோப்பில். ஸோ அதனால் இங்கே நார்வே, ஃபின்லாண்ட் எல்லாத்துலேயும் வந்து இப்போ சன்செட் அதாவது இந்த வின்டர் டைமில் வந்து சன்செட் பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 3:30 to 4 PM தான். ஸோ வந்து இப்போ வந்து இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் இதுக்கு மேலே இப்படி தான் இருக்கும். ஆப்போசிட்டில் ஒரு மால் மாதிரி ஒரு இடம் இருக்குது. ஸோ இங்கே தான் வந்து காஃபி குடிக்கலாம், ஒரு சின்ன ஸ்நாக் மாதிரி சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு வந்தோம். ஸோ அதனால் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ ஆக்சுவலாக வந்து இதுதான் இக்கியா. அங்கே இருந்தால் நம்ம வெளில வந்தோம். அப்படியே ஆப்போசிட்டில் வந்து இந்த இடத்துல ஒரு சின்ன மால் மாதிரி ஒன்று இருக்குது. அண்ட் இங்கே உள்ள தான் வந்து நம்ம வந்து இப்போ காஃபி குடிக்க போகிறோம். ஆல்சோ இங்கே ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ நம்ம உள்ளே போய் பார்ப்போம். இங்கே தான் வந்து ஒரு காஃபி ஷாப் இருக்குது. இங்கே தான் வந்து ஆர்டர் பண்ண போகிறோம். ஸோ இதில் எது ஸ்வீடிஷ் ஆத்தென்டிக் ஸ்வீட்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஒரு கேப்பச்சினோ ஆர்டர் பண்ணிடலாம். மால் உள்ள வந்தோடனே லெஃப்ட் சைட்லேயே வந்து ஒரு காஃபி ஷாப் மாதிரி இருந்துச்சு. வேறு லெவல் அம்பியான்ஸு. ஸோ இங்கே தான் வந்து ஒரு கேப்பச்சினோ. அண்ட் வந்து அவங்ககிட்டே கேட்டேன் அந்த மாதிரி ஸ்வீடிஷ் ஆத்தென்டிக் ஸ்வீட் எதாவது இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க ஏதோ ஒரு பன்னு மாதிரி ஒன்று காமிச்சிருக்காங்க. ஸோ அதான் சாப்பிட போகிறோம். இதை காட்டுறோம். ஸோ இதுதான் நம்ம ஆர்டர் பண்ண கேப்பச்சினோ. அண்ட் வந்து இது ஒரு ஏதோ ஒரு பன்னு. இது பேர் வந்து கெனிபியூல்னு சொல்லிட்டு சம்திங். ஸோ பேர் ப்ரொனன்சியேஷன் சரியா இல்லை. ஸோ இதுதான் சாப்பிட போகிறோம். ஆக்சுவலாக வந்து இந்த பன்னை நான் டேஸ்ட் பண்ணியிருக்கேன். பன்னில் ஒரு மாதிரி க்ரீம் மாதிரி இருக்குது. அதில் வந்து மோஸ்ட்டாக ஏலச்சி இது வருது. ஸோ நல்லாயிருக்கு, டேஸ்ட் பண்ணலாம். ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு உங்களை வெளில சந்திக்கிறேன். காஃபி குடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து வீட்டுக்கு திரும்ப போகிறோம். அண்ட் வந்து இந்த பஸ் ஸ்டாப்பில் தான் வந்து நம்ம வந்து பஸ் ஏற போகிறோம். இந்த பஸ் ஏறி ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் போகுது. அண்ட் அந்த 2 மெட்ரோ ஏறி மாறினா வீட்டுக்கு போயிடலாம். அது டைமிங் அதே தான். இன்னும் 2 மெட்ரோ மாறணும் இந்த வாட்டி. ஏன்னா அந்தாண்ட பக்கம்னா அது அந்தாண்ட பக்கம் போய் பஸ் ஏறணும். அது கொஞ்சம் சோம்பேத்தனமாக இருக்குது. ஸோ நம்ம இந்த இடத்துல பஸ் ஏறிடலாம். நான் சொன்னேன்ல, பஸ் எடுத்துகிட்டு இங்கே வந்து இன்னொரு 2 டிபானே, அதாவது 2 மெட்ரோ எடுக்கணும்னு சொல்லிட்டு. அண்ட் அந்த பஸ்ஸை வந்து இறக்கிட்ட உடனே பேக் சைடில் தான் வந்து அந்த மெட்ரோ ஸ்டேஷனு. அண்ட் இந்தாண்ட பக்கம் வந்து ஒரு லிடில் பார்த்தோன்னே எனக்கு செம்ம சந்தோஷம். ஏன்னா வந்து நீங்கள் உலகத்தில் எந்த ஊருக்கு வேணாலும் போங்க, லிடில், இக்கியா, அப்புறம் வேறு என்ன ஸ்போர்ட்ஸ் பண்ணுறவங்களுக்கு டீகத்லான், இது 3 கடை இருந்தால் வேறு லெவலில் வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை. ஏன்னா வந்து இங்கே எல்லாமே சீப்பாக கிடைக்கிற கடைகள். நான் 3 கடைகள் சொன்னது. அண்ட் மெயினாக லிடில், இக்கியா தான். ஸோ வந்து இங்கே லிடில் பார்த்தோன்னே எனக்கு இன்னும் ஜாலியாக இருக்குது ஸ்வீடனில். ஸோ இப்போ போகிறப்ப இங்கே வந்து முடிஞ்சால் ஷாப்பிங் பண்ணிட்டு போவோம். அண்ட் வீட்டில் போய் உங்களை சந்திக்கிறேன்.
few minutes later. ஸோ ஃபைனலாக வந்து இப்போ தான் வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. இன்னைக்கு டே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சூப்பராக போச்சு. ஏன்னா வந்து IKEA ஷாப்பிங் பண்ணியிருந்தோம். அண்ட் ஆல்சோ வந்து அது வேர்ல்டு பிக்கஸ்ட் IKEAன்னு தெரியாமலே போனோம். ஸோ அங்கே போய் வந்து அது நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. அண்ட் ஆல்சோ ஸ்வீடிஷ் ஆத்தென்டிக் ஃபுட் வந்து அங்கே சாப்பிட்டோம். ஏன்னா வந்து இங்கே ஸ்வீடனில் வந்து அந்த மீட் பால்ஸ் தான் வந்து நிறைய பயங்கரமாக சாப்பிடுவாங்க. ஸோ IKEA வந்து அந்த ஸ்வீடிஷோட ஆரிஜின் தானே. ஸோ அதனால் வந்து அங்கேயே வந்து அந்த மீட் பால்ஸ் வந்து அந்த ரீசனபிளான ப்ரைஸில் வந்து கிடச்சிது. ஸோ அது வந்து அதை சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணோம். ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு செப்பரேட் வீடியோவில் வரும். ஏன்னா இது வந்து லென்த்தியாக போய்டுன்னு சொல்லிட்டு தனி வீடியோ வந்து நான் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக வந்துருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ வந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. See you in the next video. Bye bye.